ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க இருப்பது ரொம்பவே எளிமையான ரெசிபி இட்லி மிளகாய் பொடி. என்ன தான் கஷ்டப்பட்டு கலராக நம்ம எவ்வளவு வேரியேஷன் செஞ்சு சட்னி செஞ்சு கொடுத்தாலும் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் குழந்தைங்க இட்லி தோசைக்கு இந்த பொடி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. இட்லி மிளகாய் பொடி செய்கிறதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்வோன்றதை பார்ப்போம். இட்லி மிளகாய் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: உளுத்தம் பருப்பு 450 கிராம் அல்லது கால்படி அளவு, நீட்டு வரமிளகாய் காம்பு நீக்கி வச்சுருக்கேன் 40 எடுத்திருக்கேன். வெயிட்னு பார்த்தோன்னா 50 கிராம். சிலர் குண்டு மிளகாயும் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் மிளகாயோட லெங்க்த்து சைஸ் எல்லாம் மாறுன்றனால நான் வெயிட்டில் சொல்லியிருக்கேன், 50 கிராம் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், கல் உப்பு 2 டீஸ்பூன், கருவேப்பிலையை நல்லா காய வச்சு சருகு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சிட்டாலே போதும், 3-4 நாட்களில் இது நல்லா சருகு மாதிரி ஆகிடும். நீங்கள் வெயிலில் கொண்டு போய் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக நாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்ல காஞ்ச கருவேப்பிலையை எடுத்ததுனால நான் இன்றைக்கி கருவேப்பிலையை வறுக்க போகிறது கிடையாது. காஞ்ச கருவேப்பிலை இல்லை, பச்சை கருவேப்பிலை இந்த பொடி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நாம் அதை வறுத்து எடுத்துக்கணும். புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை வறுக்கும்போது ரொம்பவே கவனம் தேவை. சிம் ஃப்ளேமில், கம்ப்ளீட் சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை 1 அல்லது 2 நிமிஷம் வதக்குனாலே கருவேப்பிலையில் இருக்கிற தண்ணி சத்து எல்லாமே வற்றி போயிடும். ரொம்ப நேரம் நம்ம வறுத்தோன்னா கருவேப்பிலை தீஞ்சு போயிடும். அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் தான் நம்மளுடைய பொடியில் வரும். பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல கல் உப்பை வறுத்து எடுத்துப்போம். கல் உப்பில் பொதுவாக ஈரம் இருக்கும். அந்த ஈரம் போகிறதுக்காக தான் நாம் உப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த பவுலை பார்த்தாலே உங்களுக்கு இப்போ தெரியும், அந்த உப்பில் இருக்கிற ஈரத்தினால அந்த உப்பு பவுலில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த ஈரம் போக நாம் இப்போ அதை வறுத்து எடுத்துக்கணும். உப்பை ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வறுத்தாலே நல்லா கலர் மாறி அதில் உள்ள ஈரம் போகிறது நமக்கே தெரியும். இன்கேஸ் நீங்கள் டேபிள் சால்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை வறுத்து எடுக்க தேவையில்லை. ஏன்னா அதில் நிறைய ஈரப்பதம் இருக்காது. நம்ம வறுத்தாலும் அது தீஞ்சு போயிடும். அதனால் கல் உப்பு எடுக்கிறவங்க அதை ஈரம் போக வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பை நான் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வறுத்துருக்கேன். இப்போ உப்போட ஈரம் போனதுக்கப்புறம் உப்பே கலர் மாதிரி நல்ல வெள்ளையாக தெரிகிறத பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நாம் பெருங்காயத்தூளை வறுத்து எடுத்துப்போம். பெருங்காயத்தூள் ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு நிமிஷத்துலேயே வறுபட்டு வந்துடும். பெருங்காயத்தூள் நல்லா வறுபட்டதும் அதோட கலர் லேசாக மாறும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் எந்த ஒரு பொடி தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, குழம்பு பொடி ஆகட்டும், ரசப்பொடி ஆகட்டும், நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க போகிற பொடிகளை அதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸை நம்ம இப்படி ஒவ்வொன்றா பொறுமையாக வறுத்து எடுத்து வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் நாம் அதை பொடி செஞ்சு வச்சோன்னா 6-7 மாதமானாலும் அதில் வண்டோ பூச்சியோ எதுவுமே வராது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பெருங்காயத்துடைய கலர் நல்லா மாறி ஒரு ரெட்டிஷ் கலராக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக மிளகா வத்தலை வறுத்து எடுத்துப்போம். மிளகா வத்தலை ஹை ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் வறுத்ததுமே அதோட ஒரிஜினல் சைஸில் இருந்து டபுள் த சைஸ் அளவுக்கு உப்பி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி மிளகா வத்தலை எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் காம்பு நீக்கி மிளகா வத்தலை வதக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காம்பை நீக்காமலும் வதக்கிட்டு வெயிலில் காஞ்சி எடுத்ததுக்கப்புறம் கூட மிளகாய் வத்தலுடைய காம்பை எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். மிளகாயை ஒரு 4 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அது நல்லா உப்பி வந்திருக்குது. இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி மிளகாயை எடுத்து வச்சிடலாம். உளுத்தம் பருப்பை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நான் இன்றைக்கி எடுத்திருக்க குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் அதை 2ஆக பிரித்து 2 பேட்சாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம ஒரே பேட்சாக அதை மொத்தமாக வறுக்கும் பொழுது உளுத்தம் பருப்பு ஒரே மாதிரி செவக்க வறுக்காது, அங்கங்கே பச்சையாக இருக்கும். ஸோ அதனால் அது 2 பேட்சாக வறுத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உளுத்தம் பருப்பு ஈவனாக நல்லா செவக்க வறுக்கிற வரைக்கும் நாம் இதை வறுக்க வேண்டியிருக்கும். உளுத்தம் பருப்பை நாம் சரியாக வறுக்காத பட்சத்தில் இட்லி பொடி செஞ்சதுக்கப்புறம் இட்லி பொடியிலிருந்து உளுத்தம் பருப்புடைய பச்சை வாசம் நமக்கு நல்லா தெரியும். அது சாப்பிட நமக்கு பிடிக்காது. அதனால் உளுத்தம் பருப்பை ஈவனாக நல்லா ரெட்டு கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுபடும் போது தான்
இட்லி பொடியோடைய கலர் நல்லா நமக்கு ரெட்டிஷாக தெரியும். என்னதான் மிளகாயிலிருந்து ஒரு கலர் வந்தாலும் உளுத்தம் பருப்புலேருந்து வர்ற கலர் நமக்கு பொடியில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். உளுத்தம் பருப்பை 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வறுத்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்புடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்க மீடியம் ஃப்ளேமில் கூட வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி கலர் வரும் பொழுது நீங்கள் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு அதில் வறுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு எப்போ வேணாலும் தீஞ்சு போயிடலாம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஈவனாக செவக்க வறுக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பை நான் ஒரு 7 நிமிஷம் வறுத்துருக்கேன். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா ஈவனாக ரெட் கலராக மாறிடுச்சு. வீடியோ பார்க்குறப்போ தெரியும். இந்த மாதிரி ஈவனாக ரெட் கலராக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த உளுத்தம் பருப்பை நான் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் உளுத்தம் பருப்பையும் இதே மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறேன். எல்லா பொருளையும் இப்போது நாம் வறுத்து எடுத்தாச்சு. உளுத்தம் பருப்புடைய கலரை பாருங்கள், வர கொத்தமல்லி கலருக்கு ஆகிடுச்சு. இது மாதிரி தான் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போது இந்த வரமிளகாயையும் உளுத்தம் பருப்பையும் நல்ல வெயிலில் ஒரு 2லிருந்து 4 மணி நேரம் காய வச்சு எடுத்துப்போம். உப்பையும் பெருங்காயத்தூளையும் வெயிலுக்கு காய வச்சிட வேண்டாம், அது தண்ணி போல் உருகிடும். அதனால் அந்த 2 இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் வெயிலில் எப்போவும் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி காஞ்ச கருவேப்பிலையை எடுத்தனால நான் அதை வெயிலில் காய வைக்க போகிறது கிடையாது. இன்கேஸ் நீங்கள் பச்சை கருவேப்பிலையை எடுத்திருந்தீங்கன்னா அதையும் இந்த உளுத்தம்பருப்பு மிளகாயோடு சேர்த்து காய வச்சுடுங்க. மிளகாயையும் உளுத்தம்பருப்பையும் நான் வெயிலில் ஒரு 3 மணி நேரம் காய வச்சு எடுத்து வந்திருக்கேன். மிளகாய் இப்போது நல்லா உடைச்சா ஈஸியாக உடையுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் இதை எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் நான் எல்லா பொருளும் இப்போ சேர்த்து அதை அரைக்க போகிறேன். இந்த மிக்சி ஜார் கொஞ்சம் பெரிய ஜாராக இருக்கிறனால எல்லா பொருளும் ஒரே டைம்லேயே அரைப்பட்டுடும். மிக்சி ஜார் சிறுசாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை 2 பேட்சாக கூட பிரித்து பொடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பொடியை பாருங்கள், நான் ஸ்மூத் டெக்ஸ்சரில் நல்லா பவுடர் மாதிரி ஆக்கியிருக்கேன். சிலருக்கு இட்லி மிளகாய் பொடி கொரன்னு இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வேணும்னா நீங்கள் கிரைனியாக இருக்கும்போதே மிக்சியை ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருந்தால் தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்றனால நான் அதை ஃபைன் பவுடர் ஆக்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன டெக்ஸ்சர் வேணுமோ அந்த மாதிரி இந்த பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சி ரொம்ப நேரம் ஓடுனனால அதோட ஹீட் மிக்சி ஜார்லேயும் பொடியிலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொடி சூடாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட வேண்டாம். பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். பொடியை இந்த மிக்சி ஜார்லேயே மூடி போடாமல் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் காய வச்சாலும் சரி, ஒரு பிளேட்டில் பரப்பி காய வச்சாலும் சரி, நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.